ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே திவாகருக்கு எதிராக ரவுண்டு கட்டி அவன் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சுன்னா கெமிக்கும் திவாகருக்கும் நேரடி சண்டை ஆயிடுச்சு. என்ன சண்டைனா திவாகர் வந்து நீங்களாம் ஒரு டாக்டரே கிடையாது அப்படின்னு கெமி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிசியோதெரபிஸ்டா வந்துட்டு நீங்க டாக்டர் சொல்லிட்டு அலையிறீங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. இதனால டிகர் ஆன திவாகர் என்ன பண்ணுங்க கெமி கூட சண்டை போட்டிருக்காரு. கெமியை விடாம பதில் கூட சண்டை போட்டிருக்காங்க. திவாகருக்கு சப்போர்ட்டா சில பேர் பேசினாலும் ஆனா திவாகருக்கு எதிராக தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. அதுல பிரவீன்ராஜ், அப்புறம் வந்து கானா வினோத், அப்புறம் வந்து கம்ருதீன் எல்லாருமே சேர்ந்து திவாகரை தான் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு கோவமான காரணம் திவாகர் இப்போ வந்துமே தன்னோட தற்பமே பேசிக்கிட்டே இருக்காரு. அதனாலதான் எல்லாரும் கோவமாயிட்டாங்க. ஆல்ரெடி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இவன் இன்ஸ்டா மூலியம் இன்ஃபுளுன்ஸ் ஆகி வந்துட்டு இப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் காண்டில் கோவமாயிட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லாமே திவாகர் எதிராக பேசும்போது இது திவாகருக்கு சாக முடிய போதா இல்ல ஹவுஸ்மேட்ஸ்க்கு பேக் பேர முடிய போதா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும்.